ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இன்றைக்கி விஜய் பார்வதிக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி ரொம்ப நாள் கழித்து கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதி பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். மறக்கவும் முடியாது சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு கண்டஸ்டன்ட். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்துட்டு பார்வதி தவிர்த்து வேறு யாரும் பெருசாக வந்ததே கிடையாது. அவங்களோட ஆட்சி தான், சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரொமோஸும் வந்திருக்கு விஜய் பார்வதியை பற்றி. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்களே உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரொமோ அந்த இடத்துல கமெண்ட்ஸில் எல்லாமே பார்வதிக்கு ஃபுல்லாக சப்போர்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னங்க இது ஃபுல்லாக திரும்ப பார்வதி தான் போடுவீங்களா? பார்வதி தான் உங்கள் கணக்கு தெரியுமா? பார்வதி பாத்திரம் கழுவுற விஷயங்கள் மட்டும்தான் தெரியுமா? ஏன் அரோரா கழுவுற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அரோரா வேலை செஞ்ச விஷயங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாத்திரம் துளக்குறாங்கன்ற உடனே கனியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்ட்டு பாத்திரம் போட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு நம்மளுக்கு அவங்க சொல்லி கூட அதை நம்ம கண்டுபிடிக்கல. எப்போன்னா அவங்களே அதை வந்துட்டு அரோரா கிட்டையும் திவ்யா கிட்ட சொல்லி சிரிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது, அடா கடவுளே இப்படிலாம் நடந்திருக்கா, என்னையா நடக்குது அப்படின்னு. ஸோ அப்போ வேலை செஞ்சுருக்காங்க. வேலை செய்கிறதுக்காக தான் இந்த பாத்திரத்தை போட்டிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி அங்கே கேட்குறது என்னென்னா, நீங்கள் வேலை செஞ்சு நாங்கள் பார்க்கல. எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்லும்போது அதாவது வேலை செஞ்சவங்க, அதாவது ஆமாம் உரண்டு பிடிச்சி தான் பண்ணுவாங்க. அதை அவங்களே அந்த மேடையில் சொல்லிடுறாங்க, நான் வந்து உரண்டு பிடிச்சி தான் இது பண்ணுறேன், எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வேலை செஞ்சுருக்காங்க. அது வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, கொஞ்சம் சோம்பேறி தான், அது மாட்டுக்கிட்டே கிடையாது. ஆனால் இறங்கிட்டாங்கன்னா வேலை செய்கிறாங்க, புலம்பிக்கிட்டே வேலை செய்வாங்க. ஆனால் அதை வந்துட்டு அப்படி சொல்லியிருக்கலாம், ஏன் முரண்டு பிடிச்சி வேலை செய்கிறீங்க அப்படின்னு. வேலையே செய்யலை அப்படின்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த வேலையை யார் செய்கிறான்ற ஒரு கேள்வி வருதில்லை. அந்த கேள்விக்கு பதில் அதை அவர் தானே கேட்கணும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் அவரே கேட்கணும். சரி, வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு இவங்க வேலை செய்யலை சொல்கிறீங்களே, அப்போ அந்த வேலை யார் பண்ணுறா அதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்னா அங்கே எங்கேயோ போயிடுவார் விஜய் சேதுபதி. அதை கேட்க மாட்டாங்க. அது ஏன் நடக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி நேற்று வந்து இந்த மாக்கிங்ன்ற விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக வெடிச்சுது. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி, பிக் பாஸ் சீசன் 9 ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். என்னென்னா விஜய் பார்வதிக்கு ஆதரவாக அன்பு கேங் கூட உள்ளே வராங்க. இல்லை அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, திவ்யா அது பண்ணது தப்பு அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம். அப்போ கண்டிப்பாக கேட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமை எபிசோட் அதை பற்றி விவாதிக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. என்ன நடக்குதுன்ற மாதிரி தெரியல. அதாவது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முன்னுரை மாதிரி ஒரு ப்ரோமோ. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் பார்வதிக்கும் கமருதுக்கும் நடந்த விஷயங்கள் ப்ரோமோ. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து விஜய் பார்வதியை கலாய்க்கிறது, பாத்திரம் விளக்குற மேட்ரு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி சீட்டிங் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற ப்ரோமோ. அது எப்படி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் வந்துட்டு ஷாக்காக வர மாதிரி, கோவமாக இருக்கிற மாதிரி, ரெண்டாவது ஷாக்காக இருக்கிற மாதிரி, மூணாவது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, எல்லாத்துலேயும் விஜய் பார்வதி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி வருது. ஸோ நல்ல ஒரு தொடக்கம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோவில் வந்த மாதிரி கமருதீனும் விஜய் பார்வதியும் சண்டை போட்ட ஒரு காரணத்தினால 2 பேரோட கேமும் இதுக்கப்புறம் பிரிஞ்சு அவங்கவுங்க பாட்டு விளையாடுங்கன்றான். கமருதீன் அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம், விஜய் பார்வதி கண்டிப்பாக வேலையை தான் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் அந்த அதாவது சும்மாவே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னால் கமருதீன் விட மாட்டாப்புல. அந்த எபிசோட் முடிஞ்சவொடனே சண்டை போடுவார். இன்றைக்கி கண்டிப்பாக சனிக்கிழமை எபிசோட் முடிஞ்சவொடனே சண்டை இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சண்டை இருக்கும், இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு சண்டை இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க போய் கேட்க மாட்டாங்க, இவரே வந்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டு பெரிய சண்டையாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக அந்த அவங்க போக மாட்டாங்க. அதை காலையிலேயே முடிவு பண்ணிட்டாங்க விஜய் பார்வதி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2 பேரும் அப்படி தனித்தனியாக கேம் விளாண்டு டாப் 5 வந்துட்டு என்ன பண்ணமோ பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ எது எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒருத்தருக்காக இவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது, அதுவும் எல்லா ப்ரொமோஸ்லேயும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.